ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாண்ட் தக்காளி தொக்கு. இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி போட்டு வதக்கிக்கணும். நீங்கள் ப்ளெயினாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ஆர்டினரி மெத்தடில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, கடுகு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கின்னு, அதுக்கப்புறமா வந்து 4 பல் பூண்டு போட்டுடணும். உரித்த முழு 4 பூண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே மறுபடியும் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ நான் தக்காளி வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நான் இப்போ பண்ணுறது ப்ளெயின் மெத்தடு. இதுக்கு வந்து நான் 1 1/4 ஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளும், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காரம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பச்சை மிளகா கீரி அதில் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் செய்ய போகிறது பிளாண்ட் மெத்தட். இந்த பிளாண்ட் மெத்தட் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறமா ஐபிஎஸ் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் லிவர் டேமேஜ் ஆன பேஷண்ட்டுக்கு, அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு போஸ்ட் பேஷண்ட்ஸுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி வந்து பிளாண்டாக கிரேவி செஞ்சு நீங்கள் வந்து அதுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் வந்து நீங்கள் சாதத்திலே போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதத்தோடு வந்து இந்த தக்காளி தொக்கை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பிளாண்ட் மெத்தடை தான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து காரம் சுத்தமாக ஒத்துக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எரிச்சலோ இல்லை வந்து வயிற்றை ஒரு மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுறதோ இல்லை வாமிட்டிங் சென்சேஷனோ எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் பிளாண்டாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரம் வேணும், அது மாதிரி எல்லா ஃப்ளேவரும் போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன்வைல் தக்காளியும் வெங்காயமும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணுன்னா, வெங்காயம் வதக்கும் போது வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா வதங்கிடும். அப்புறமா தக்காளி வதக்கும் போது நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை வந்து 1 1/4 ஸ்பூனில் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் சால்ட்டை நீங்கள் போட்டுட்டு வந்து நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ தக்காளி ஆல்மோஸ்ட் ஹாஃப் த போர்ஷன் வந்து வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது வதங்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அது கிரேவி. இப்போ தக்காளி நல்லா வதக்குறேன் நான். கம்ப்ளீட்டாக வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. வந்து நான் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் இப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக சாதத்தில் போட்டு பிசைகிற கன்சிஸ்டன்சியில். ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ அதனால் மறுபடியும் வதங்குறேன். நான் செக் பண்ணி பார்த்தது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் கட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்ததில் வதங்கலை. இன்னும் கொஞ்சம் வதக்கணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் வதக்குறேன் நான். தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தக்காளி தொக்கை சுற்றி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தக்காளி கம்ப்ளீட்டாக வந்து வதங்கிடுச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தக்காளி தனியாகவும் நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாகவும் வந்து நின்றுடும். இப்போ நான் இதுக்கு ஆட் பண்ணது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் லிமிட்டுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்க இந்த ஆயில் வந்து தக்காளி தொக்குலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் வந்து நீங்கள் தக்காளி தொக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வருது அப்படின்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறேன். ஆல்மோஸ்ட் டன்.
இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற இந்த சேனலில் போகிற எல்லா மெத்தடுமே வந்து வெரி சிம்பிள் டு ப்ரிப்பேர் அண்ட் வெரி ஈஸி டு ப்ரிப்பேர். ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இது யார் வேணால் பண்ணலாம். ஈவன் வந்து மேல்ஸ் கூட பண்ணிக்கலாம். வீட்டில் லேடிஸ் தான் பண்ணணும்னு இல்லை, ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜென்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான மாதிரி கூட அவங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்ரேஷனெல்லாம் போல் எல்லாமே ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். மீன்வைல் நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னோடய சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் டெய்லி வாட்ச் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கூட நான் ஏதாவது வந்து ரெக்டிஃபிகேஷன் என்னோடய குக்கிங்கில் பண்ணணுன்னா அதுவும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ தயவுசெய்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டேன். அப்படியே சிம்மரில் வச்சிங்கனாலே நீங்கள் அவ்வளோதான் வியூவர்ஸ், தக்காளி தொக்கு முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.